ஐயோ பந்து விழுந்துருச்சே. என்ன பண்றது? ஐயோ ஒண்ணுமே புரியலையே, இப்ப என்ன செய்ய? என்னப்பா பந்து இவ்வளவுதானா? நான் எடுத்துறேன். இது கைக்கு வராத கேஸ். நான் கார்கள் வைப்பதே. இப்ப என்ன பண்றது? தோட்டக்காரட்ட மம்மட்டியை வாங்கி வெட்டி எடுக்க வேண்டியதானே? ஐயோ மதருக்கு தெரிஞ்சா கோவிச்சுப்பாங்க. அதாவது யோசனை சொல்லுங்களேன். ஓமா மாதிரி நிக்கிற ஓமா, நீ ஏதாவது சொல்ல. அவனுக்கு வாய்தான் சரியில்லைனாலும் மூளை நல்லா இருக்கு. வாங்க போலாம், வாங்க விளையாடலாம். என்ன மிஸ்டர் ரஜினிகாந்த் போன்ல இருக்காரு, உங்களோட பேசணுமா? ஒரு நிமிஷம். ஹலோ பாக்கியரா சார், வணக்கம். நான் ரஜினிகாந்த் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்ல சௌக்கியம் சார், தேங்க்யூ. அப்புறம் உங்க வீட்டுல உங்க வைஃப் குழந்தைகள்லாம் சௌக்கியம் தானே? எதுங்க, ஒரு குழந்தை தானே? இப்ப சமீபத்தில் ஒண்ணு தயாராயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் சேர்த்தேன் சார். நம்ம வீட்லயா? ஆமாங்க, வாஸ்தவம் தான். மாசம் அது அவளை கேட்டு தாங்க சொல்லணும். ரைட்டா, தேங்க்யூ சார். அப்புறம் என்ன விஷயங்க? ஒரு சின்ன அப்ளிகேஷன். இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி பண்றோம். நான் ஆக்ட் பண்றேன். அதுக்கு நீங்க தான் ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, நீங்க என் கூட ஆக்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்றும் ட்ரபிள் பண்ணலையே? நோ, ஊனமுற்ற குழந்தைகளுக்காக நீங்க இவ்வளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்க, அதுல பங்கு எடுத்துக்கிறதுல எனக்கும் சந்தோஷம் தான். எப்பங்க? ஓகே சார், ஓகே ஓகே, நான் தயாராகிறேன். தேங்க்யூ வெரி மச். ஆயா, நீங்க இங்கே இருங்க, மதுரை பார்க்கணும். ப்ளீஸ் சிட் டவுன். ஸ்டெல்லா, குட் மார்னிங் மதர். குட் மார்னிங். தேங்க் யூ. God bless my child. Lawrence, please sit down. உன் திருமண செய்தியை லெட்டர்ல படிச்சு சந்தோஷப்பட்டேன். எப்பமா அமெரிக்கால இருந்து வந்த? நேத்து காலைல தான் மதர். மறக்காம என்ன பார்க்க வந்திருக்கியே. மதர், என்னை எடுத்து வளர்த்து எனக்கு வாழ்வு கொடுத்த உங்களை எப்படி மதர் மறக்க முடியும்? என் எதிர்காலமே இருண்டு போயிடுமோன்னு நான் கலங்கி போயிருந்த நேரத்துல நான் அமெரிக்கா போக எனக்கு பாஸ்போர்ட் வாங்கி தர நீங்க வாதாடினீங்களே. பிறந்த ஊரு, தேதி, பெற்றவங்க பேர் இல்லாத பொண்ணுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க சட்டத்துல இடம் இல்லை. காரணம்? இல்லீகல் சைல்டு. தட் மீன்ஸ் தவறான வழியில பிறந்தவ, அப்படித்தானே? அதனாலதான் அநாத ஆசிரமங்கள்ல போட்டு போறாங்க. தவறான வழியில பிறந்ததுக்காக குழந்தைகளை குத்தம் சொல்லாதீங்க. அவங்கள தவறான வழியில பெத்ததுக்காக பெத்தவங்களை குத்தம் சொல்லுங்க சார். எப்படி இருந்தாலும் இல்லீகல் சைல்டு தானே. யூசி, இந்த உலகத்துல எது லீகல் சைல்டு எது இல்லீகல் சைல்டுன்னு உண்மையை சொல்லக்கூடியது பெத்த தாய் மட்டும்தான். நீங்களோ சட்டமோ இல்ல. படைக்கப்பட்ட எல்லாருமே ஆண்டவனுடைய பிள்ளைங்க தானே எல்லா வேதமும் சொல்லுது. அப்படி பார்த்தா என் ஸ்டெல்லாவுடைய ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த ஒரு ஜெருசலேம் பர்த் சர்டிபிகேட் மெர்சி ஹோம்ல இருந்து நான் தரேன். இன்னும் வேணும்னா இவளை நான் சட்ட ரீதியா தத்தெடுத்ததுக்கு ஆதாரம். சார், இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக உங்களால ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் உங்க பதவி வச்சாவது உங்களால நான் உதவி செய்யலாம் இல்லையா? பிளீஸ் சார், ஸ்டெல்லாவுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஒரு பேர குழந்தையோட வந்திருந்தா இந்த தாய் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பா. நான் குழந்தை பெத்துக்க விரும்புற மதர். ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்த? அனாதையா இருந்த என்ன நீங்க வாழ வச்ச மாதிரி இந்த இல்லத்துல இருந்த ஒரு குழந்தைக்கு நான் தாயாக மாற விரும்புறேன். What do you mean, Stella? மதர், இந்த ஆசிரமத்துல இருந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்க நான் தீர்மானிச்சிருக்கேன். இதுக்கு என் கணவரும் சம்மதிச்சிட்டாரு. எஸ் மதர். உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஸ்டெல்லா. இந்த ஆசிரமத்துல எந்த குழந்தைய வேணாலும் நீ தத்தெடுத்துக்கலாம். ப்ளீஸ் கம்.
ஹலோ, how are you? ஃபைன். Come. மதர், இந்த குழந்தைய எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரி ஸ்டெல்லா, இவளை உன்னோட அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாத நிலைமையில நான் இருக்கேன். மதர், போன் வந்திருக்கு. ஸ்டெல்லா, இந்த குழந்தையை தவிர வேற எந்த குழந்தை வேணாலும் கேளு. யாரை பிடிக்கிறதோ கூட்டிக்கிட்டு ஆபீஸ்க்கு வா. ரோசி, நீ இங்கே இரு, நான் இப்பவே வந்துடுறேன். ஹலோ, how are you? I'm Peter Jesse. How do you do? Fine. You're from America? Good. காலையில தான் நான் சாப்பிட்டேன் வெள்ளரிக்கா. உண்மையிலேயே அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லைன்னா அந்த 2 குழந்தைங்களும் தாராளமா அனுப்புங்க. ரோசி அவங்களோட எதுக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்னீங்க? ஒரு ஏழை குழந்தைய நல்ல எதிர்காலம் தேடி வரும்போது அதுக்கு தடையா நிக்கிறது எந்த வகையில நியாயம்? நீ அனுப்புன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? அதுக்கு நீங்க 1000 காரணம் சொன்னாலும் சரி, இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுறது அந்த குழந்தைக்கு நீங்க செய்யற துரோகம்னு சொல்றியா? இட்ஸ் ஆல் ரைட். நீ என்ன நினைச்சாலும் சரி, ரோசியை இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்ப நான் தயாரா இல்லை. பீட்டர், எங்க கூட நீ அமெரிக்கா வரியா? அமெரிக்கா எப்படி இருக்கும்? இதை விட ரொம்ப அழகா இருக்கும். இவ்வளவு தூரம்? ரொம்ப தூரம் போனோம். எப்படி போனோம்? இப்படியே போனோம். இப்படியே கையை தூக்கிட்டு போனா கை வலிக்காது? யூ சில்லி பாய். மதர், பீட்டரை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட் சாய்ஸ். ஆனா பயப்படு சுட்டி, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா, இவனை நீ எப்ப அமெரிக்கா அழைச்சிட்டு போறே? நாங்க ஒரு மாசம் லீவ்ல வந்திருக்கோம். இவனுக்கு பாஸ்போர்ட் எடுக்க டைம் ஆகும்ல, அடுத்த மாசம் அழைச்சிட்டு போறேன். ஓகே, அதுக்குள்ள நான் ஆசிரமத்து ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு வைக்கிறேன். மதர், கார்ல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் வச்சிருக்கேன், யாரையாவது அனுப்பி. லலிதா, குழந்தைங்களுக்காக ஏதோ இதோ ஆ, கொஞ்சம் நில்லுமா. நீ லேட்டா இல்ல, இங்க இருக்க. என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னதான் மனுஷன் தாயும் பிள்ளையும் பிரிச்சு வச்சாலும் தெய்வம் 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? சீதா நர்சிங் ஹோம்ல உனக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்த போது நான் அங்க ஆயாவா இருந்தேன். அது தவறிடுச்சு. இல்லம்மா, அந்த குழந்தை சாகல. உங்க அப்பா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து கருவிலேயே அப்பனை முழுங்கிட்டு ஊனத்தோட பிறந்த இந்த குழந்தைய நீ வளர்ப்பையோ யாருக்காவது கொடுப்பியோ என்ன பண்ணுவியோ உன் இஷ்டம். இந்த பணம். அந்த குழந்தைய வளர்க்க என்னால முடியல. இதே ஆசிரம வாசலில குழந்தைய கொண்டு வந்து போட்டுட்டு போனேன். இதுல ஆச்சரியம் என்னன்னா, அதே ஆசிரமத்துல ஒன்னையும் பாக்குறேன். என்னைக்கு என் குழந்தைய விட்டுட்டு போறீங்கன்னு தெரியுமா? 77 ஜனவரி 26. பீட்டர் செலக்ட் பண்ணிருக்கா. He is a lucky boy. Yes, madam. 77ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி காலையில இங்க ஒரு பெண் குழந்தை வந்து சேர்ந்திருக்கா. அவ இன்னும் இங்கதான் இருக்கா? இல்ல வளர்க்கறதுக்கு யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்க? சொல்லுங்க மதம், ப்ளீஸ். அவளை பத்தி தெரிஞ்சுக்க நீயே இப்படி பதட்டப்படுற? காரணம் இருக்கு, முதல்ல சொல்லுங்க மதம். அவ வேற யாரும் இல்ல, உன் பொறுப்புல இருக்கிற ரோசி தான். ரோசி?
அப்புறம் அங்கிள் எனக்கு உங்களை தவிர வேற யாருமே பிடிக்கல அங்கிள். ஏன் ஏன் எங்க அம்மா நான் பிறந்த உடனே என்னை இங்க விட்டுட்டு போயிட்டாங்களா. என்ன பெத்த அம்மாவுக்கே என்ன பிடிக்கலன்னா மத்தவங்களுக்கு எப்படி அங்கிள் என்ன பிடிக்கும்? அதனால தான் நான் யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அது சரி, என்ன மட்டும் உனக்கு பிடிக்க காரணம்? உங்க அம்மாவும் யானை மிதிச்சு செத்துட்டாங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி அம்மா இல்ல, அதான். யானை மிதிச்சு செத்துட்டாங்களா? ஓ ஓ ஆமா ஆமா. அப்புறம் அந்த குட்டி யானை கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருந்தீங்க, இல்லனா அது பண்ண தொண்டு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அது அம்மா கிட்ட சேர்த்திருப்பீங்களா? அது மாதிரி உன்னையும் உங்க அம்மா கிட்ட சேர்த்துடுவா. வேண்டாம் அங்கிள். ஏமா? அந்த அம்மா என்ன பெத்ததுமே குட்டி யானை விட்டுட்டு ஓடல, ஆனா எங்க அம்மா என்ன பெத்ததுமே அனாதையா விட்டுட்டு ஓடிட்டாங்க. என்ன வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்கிட்ட நான் மறுபடியும் போக மாட்டேன். I hate my mother. நான் போக மாட்டேன். சரி, அழுக்கூடாது 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 அழுக்கூடாது. சொல்ல போனீங்களா? சரி, அம்மா கிட்ட போக மாட்டியா? வேண்டாம் 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 போவாது. அங்கிள், என் ஆசை என்ன தெரியுமா? எப்பவுமே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இன்னொன்னு, எங்க அம்மாவை நான் பார்க்கவே கூடாது. பார்த்தாலும் அம்மான்னு கூப்பிட மாட்டேன். கவலைப்படாதேம்மா. உனக்கு என்ன எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ ஒரு ஃபோன் பண்ணு, நான் வந்துடுறேன். ஆ? Thank you, uncle. சரி, அப்ப நான் வரட்டா? இது அன்னைக்கு நான் கொடுத்த புக்கு தானே? ஆமா uncle. இது என்ன காஞ்சி போய் கிடக்க? இதை தூக்கி எறிஞ்சு விடுறேன், நாளைக்கு புதுசா கொண்டு வந்து கொடுக்குறேன். வேண்டாம் uncle, என்கிட்ட இருக்கட்டும். சரி. சரி, எடுத்துக்கோங்க. வேண்டாம். எடுத்துக்கோங்க. வேண்டாம். பாய் uncle. பாய். என் குழந்தைய கண்ணுல காட்டிட்டு கை கெட்டாத தூரத்துல வச்சிருக்கிய, இது என்ன நியாயம்? நீ மட்டும் உன் குழந்தையோட இருக்கும்போது என்ன மட்டும் என் குழந்தையோட சேர விடாம செஞ்சிட்டிய, இதுல உனக்கு என்னம்மா ஆனந்தம்? என் மக ரோசி என்ன ஜென்ம விரோதியா நினைக்கிற அளவுக்கு நான் என்னம்மா பாவம் செஞ்ச? என்ன பாவம் செஞ்ச? மத, எனக்கு ஏற்பட்டிருக்கிற கொடுமை இந்த உலகத்துல எந்த தாய்க்குமே ஏற்படக்கூடாது மத, ஏற்படவே கூடாது. ரோசி உன் குழந்தையா? ஆமா மத, இந்த உண்மை எனக்கே இன்னைக்குதான் தெரியும். மத, அது எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாம இருந்திருந்தா நிச்சயமா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ ஓட்டவும் முடியாம ஒதுங்கவும் முடியாம ஒரு இக்கட்டான நிலைமையில ஆகாம செத்துக்கிட்டு இருக்க. காரணம் ரோசி தன்னை பெத்த தாய அடியோட இருக்கிறா, அதானே? ஆமா மத, நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ரோசி கிட்ட என்ன பத்தி சொல்லுங்க. அவளுக்கு என் மேல இருக்கிற வெறுப்ப மாத்துங்க. தாயும் மகளுமா இருந்தோம் இப்படி தனித்தனியா அனாதைகளா நிக்கிறோம். இந்த தலையெழுத்த மாத்துங்க. எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்க மாத. குழந்தை மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற நீ எப்படிமா அதை பிரிஞ்ச? சொல்றேன் மத, சொன்னாத்தா நான் நிரபராதிங்கிறது உங்களுக்கு புரியும். அப்பதான் என்ன வெறுக்கிறது நியாயம் இல்லைன்னு
நீங்க ரோசிக்கு எடுத்து சொல்ல முடியும். மதா, நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவ. என் வயசுல எல்லாருக்கும் ஏற்படுற விபத்துல நானும் சிக்கினேன். ஆமா மதா, எங்க பண்ணையில வேலை செஞ்ச ஒரு நல்லவரை நான் காதலிச்சேன். வெட்டி சாய்க்காம விவரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரே பொண்ணு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. கேவலம் நம்ம கிட்ட வேலை செஞ்சவனோட நான் ஆத்திரப்படுறத அவன் அந்தஸ்த நினைச்சில்லடி, பின்ன என்ன ஏமாளின்னு நினைச்சான். இதுவரைக்கும் என்ன ஏமாத்த நினைச்ச எவனையும் நான் விட்டு வச்சதல்ல. சீனு, என்ன யோசனை? நம்ம கல்யாணத்தை பத்தி தானே? ராஜு, எங்க அப்பாவோட குணத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பத்துல ஆச்சா போச்சாம் பாரு. எங்களை மன்னிச்சிடுங்கன்னு கால்ல விழுந்தா அடுத்த நிமிஷமே மனசு மாறிடுவாரு. நன்றி கெட்டத்தனமா நடந்துகிட்டுமோன்னு மனசாட்சி உறுத்துது. இத பாருங்க, ஒரு பொண்ணோட விருப்பப்படி அப்பா அம்மா அக்கா தங்கைங்களை அடைய முடியாது. அவ விரும்பியபடி கணவன் அடைய முடியும். அதைத்தான் நான் செஞ்சிருக்கேன். அது தப்புன்னு எனக்கு தோணல. லலிதா, ராஜு, இன்னைக்கு நமக்கு முதல் இரவு. மிச்சத்தை காலையில பேசிக்குவோம். லலிதா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் நாம செஞ்சது தப்புதான் என் மனசாட்சி சொல்லுது. நான் உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டு அவங்க சமூகத்தோட உன்னை வந்து அழைச்சிட்டு போறேன். என்ன மன்னிச்சிருங்க. லலிதா தான் சொல்லிச்சு, தாலி கட்டிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா எங்க அப்பா அம்மா நிச்சயம் மன்னிச்சிருவாங்க. அவ பேச்சு கட்டுக்கிட்டு நான் இந்த காரியத்தை செஞ்சாலும் என் மனசாட்சி உறுத்திக்கிட்ட தான் இருக்குது. உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கத்தான் அவளுக்கே தெரியாம நான் இங்க வந்திருக்கிறேன். ஓஹோ, அவ கொடுத்த துணிச்சலோ? ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருந்தா